பார்வை ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிற ஹைட் பொசிஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முடியும். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ கீழே தான் இருக்க மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ வீடியோ எடிட் பண்ணுற எல்லாரும் எப்படி கண்டிப்பாக நீங்கள் ரெமினி ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி மட்டும் ரெமிட்டல் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து எப்படி எடிட் பண்ண பார்த்து எடிட் பண்ணிக்கோ. ஓகே, சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தாக்கா எட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்டை வந்து பார்த்தாக்கா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதுன்னு பார்த்தாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக வந்து பண்ணாக்க சொல்லிட்டா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க குரூப் நீங்கள் கிளிக் பண்ணி எடு குரூப் போய்க்குங்க. ஸோ கீழே ஒரு இன்னொரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி எடு குரூப் வேணும். ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் ஷோ ஆகும். அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே எடி டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் மேலே காரில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வின்ட் ஃபாண்ட் இருப்பாருங்க, அதையும் கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க நீங்கள் ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஹைட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பண்ணாக்க உங்கள் ஹைட் மோஷனை விட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா மறுபடியும் உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணினா அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ண பாருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நம்ம வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு எடை குரூப் வைக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த 2 லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசெக்ஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் சைடில் டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தினாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற ரெஃப்ரி நம்ம வந்து பண்ணால் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து பாருங்கள் இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் சென்டராக வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம பேக் வந்துங்கனாக்க ஸோ அந்த செகண்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இதுவும் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தாக்கா மீதி இருக்கிற ஒவ்வொரு குரூப்லையும் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக்க லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ணாக்க எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் குரூப்பில் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா லாஸ்ட் மூவ் பண்ணால் இது வந்து பார்த்தாக்கா பாதிலே கட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா ஒரு 20 பாயிண்ட் கிட்ட தான். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணி கட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா மீதி எல்லாமே பாதிலே கட்டாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட் மூவர் போயிட்டேன் ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க யாரும் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த குரூப்பே இந்த மாதிரி நீங்கள் லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஓட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.